அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி ஹைதராபாத் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஆயில் ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனோடனே ஒரு இதில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனை கொஞ்சம் உப்புக்கல் போட்டு தக்கி வச்சுட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டு நல்லா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் தயிர், ஒரு லெமன் ஜூஸு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை, நம்ம வெங்காயத்தை வதக்கி வச்ச எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கி அது இதாகி அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம சிக்கனை இது பண்ணி வச்சுருந்தோம்ல அதை அப்படியே இதில் போட்டு அதில் நம்ம வச்சுருந்த சட்டியிலேருந்து கொஞ்சம் தண்ணியை கலக்கி இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா சிக்கன் இதாகிறக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி வச்சிடலாம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை, உப்பு எல்லாம் போட்டு கலக்கி எல்லாம் இதாகி வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே அரிசியை கழுவி அதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அரிசி நல்லா அரிசி கொதித்து 3/4 வேக்காடு ஆயிடுச்சு. 3/4 வேக்காடு வெந்தால் போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். அது தனியாக எடுத்து ஒரு இதில் போடுங்க. பின்ன இந்த கிரேவியில் கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு. அந்த குழம்பு அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். பின்ன அரிசி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா சாப்பாடு, அது வேக்காடு ஆனோன்னையுமே ஒரு லேயர் போட்டு அதில் வறுத்த வெங்காயம், கொத்தமல்லி தழை, புதினா தழை அந்த குழம்பு மேலே அப்படியே போட்டு அதையும் நல்லா இது பண்ணி அடுத்த லேயருக்குள்ளே இதையும் எடுத்து அதேமாரி ஆனியன், கொத்தமல்லி தழை, புதினா தழை, அப்புறம் அந்த கிரேவியை ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சுவையான ஹைதராபாத் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.